இஸ்ரவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவஜனமே, நாளிலும் கூட ஒரு விசேஷமான வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. பிரியமான தேவஜனமே, உங்களுடைய இருதயம் இப்படியாக சோர்ந்து போய் கொண்டிருக்கிறதா? அக்கிரமங்கள் உங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறதா? அடங்காத தீமைகள் உங்களை எப்பொழுதுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்க கூடாதபடிக்கு இந்த சுமைகள் எல்லாம் உங்கள் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறதா? பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் போதிக்கிறது அல்லவா? தலைமயிரை காட்டிலும் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்க போகிறது அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதா இருக்கிறபடியால் நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போகிறீர்கள், தீமைகள் என்ன என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை அமிழ்த்தி போட்டு கொண்டிருக்கிறது, நான் கடக்க முடியவில்லையே, என்னால இந்த காரியங்களை விடுபட முடியவில்லையே, பிரச்சனை தீர்வை காண முடியலே என்று உங்கள் இருதயம் சூழ்ந்து போகிறதா? என்னோடு கூட இந்த ஜெபத்துல இணைந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்கு ஒரு விடுதலையும் உங்களுக்கு அவர் சகாயம் பண்ண நல்லவராயிருக்கிறார். சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. பிரியமானவர்களே, உங்களுடைய பிராணன் அழிக்கப்படாதபடிக்கு அவரே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். நாளும் கூட என்னோடு கூட இந்த ஜெபத்துல இணையலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ தீமை அடங்காததா இருக்கிறதா? தலைமயிரை காட்டிலும் அதிகமா இருக்கிறதா? இந்த பிராணன் வாங்க ஆண்டவரே, இந்த தீமை எங்களை அலக்களித்து கொண்டிருக்கிறதா? எங்கள் பிராணனை அழிக்கும்படிக்கு எங்களுக்கு விரோதமாய் எங்கள் சத்துருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும். கர்த்தரே விடுதலை செய்வீராக, சகாயம் பண்ணுவீராக என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, தீமையை கண்டு அவர்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் இருதயம் சோர்ந்து போக கூடாது. எல்லா தீமை நின்றும் ஆண்டவரே நீர் விடுதலை செய்வீராக. உங்களுடைய கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை ஆண்டவரே பிடித்து தாங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே விடுதலை செய்வீராக. இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். தலை நிமிர்ந்து உங்களை நடக்க செய்கிறவர் கர்த்தர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரே உங்கள் தலையை நிமிர செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்களை சந்திக்கும் வரையில் விடை பெறுகிறேன். ஆமென். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே,